Dear friends, welcome to my channel. ஜாக்லின் விலாக்ஸ் ஒய்டி யூடியூப் சேனல்ன்றனால ஷார்ட்டாக ஒய்டின்னு போட்டிருக்கேன். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் நல்லா திக்கான ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இன்னுமே எந்த சேனலில் மட்டும்தான் என்னோடய வீடியோ போட முடியுது. அந்த சேனலில் நான் வீடியோ பார்க்கலாம், ஆனால் போட முடியாத இருக்குது. கூகுள் ஐடி மிஸ் ஆயிடுச்சு, அதனால் யூஸ் பண்ண முடியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது. மற்றபடி வயிற்றில் உள்ள அலர்ஜி பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். வயிற்றில் இருக்க குடலில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறும். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். பூண்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே சுண்டைக்காயை நல்லா தட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே வரணும். அது கலர் சேஞ்ச் ஆகும் போது அப்போ தான் தக்காளி அது கூட சேர்த்து வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் சுண்டைக்காய் வதங்க சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் கிரேவி. இது மிக்சர் மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த மிளகாய்த்தூளை எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பையும் தேவையான அளவு எடுத்துட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக, அந்த சுண்டைக்காய் அந்த தக்காளிலாம் வதங்கி வெந்து இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் வேக விடுறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா சுண்டு அந்த மேலே எண்ணெய் மிதந்து வரும் இல்லையா, அப்போ அந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவையான அளவு நல்லா புளி கரைசலை கெட்டியாக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுட்டு அந்த சுண்டைக்காய் குழம்புல நம்ம இந்த புளி கரைசலை எடுத்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அதை நல்லா வற்ற விடணும். அப்போ இன்னும் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும், நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு விரும்புகிறவங்க நீங்கள் இந்த சுண்டைக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தானது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அப்புறம் சுண்டைக்காய் புளி கிரேவி, அப்புறம் இதுக்கு பொரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும். கீரைத்தண்டு தேங்காய் துருவல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்களும் புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தண்டுக்கீரை பொரியல் நம்ம சேனலில் நான் போடுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.